ஆக்சுவலா நான் அந்த ஒரு பர்சன் வந்து மிரட்டினா நான் ஆஃப் ஆயிடுவேன் நினைச்சுதான் ஸ்டார்ட் பண்ணதே. எனக்கு தெரியாது அப்ப இவங்களுக்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஒரு விஷயம் நினைக்கிறான், அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் வந்து அவனை பிளாக் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா நான் பிளாக் பண்ணிடுவேன். அந்த பிளாக் பண்ணதை வச்சு நீ வீடியோ போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா, அவன் ஒண்ணுமே இல்ல சார். அவன் வந்து ஃபாலோவர்ஸ்க்காகவும் அவனுடைய இதுக்காகவும் அவனோட என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்கான பெண்கள் டிவிகே பெண்கள் கிடையாது. அதனால ஆஃப் ஆகி பெண்கள் உட்காரணும் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? பெண்கள் அரசியல் பத்தி பேசக்கூடாதா? அரசியல் நாகரிகம் எங்களுக்கும் தெரியும். நாங்க இன்னமும் நாகரிகமா தான் இதை அணுகணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒருத்தருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இல்லன்னா நான் அநாகரிகமா எங்களுக்கும் வீடியோ போட தெரியும் திருப்பி. அந்த மாதிரி பெண்கள் டிவிக்கே கிடையாது, அந்த மாதிரி கட்சி டிவிக்கே கிடையாது. இல்ல சார், இந்த நாங்க வேற யாராச்சும் கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல சுத்தி இந்த ஜென்சி டீம், அவங்க வேற யாராச்சும் எங்க வீடியோவை பார்த்தா கூட கமெண்ட்ல என்ன வந்து போடுறாங்கன்னா, இந்த நபரை டேக் பண்ணி உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு எங்க அண்ணன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எங்களை வந்து பண்றாங்களாம். இவர்கிட்ட இவர் வந்து எங்களை பார்த்து பாராமா, இவர் சொன்னா வந்து நாங்க ஆஃப் ஆயிடுவோமாமா அப்படின்ட்டு ஜென்சி டிஎம்கேல இருக்கிறவங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இவரை டேக் பண்ணி உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் போதும் அப்படின்றாங்க. அப்போ இவர் யாரு? ஒரு முதலமைச்சர் சார். முதலமைச்சரோட போட்டோ போட்டு முதலமைச்சருக்கு என்னவா இருக்கறன்னு என்ன கேக்குறான். முதலமைச்சருக்கு நீங்க என்னவா இருக்கேன்னு என்ன ஒரு லிஸ்ட் சொல்லி அந்த லிஸ்ட்ல நீ என்ன லிஸ்ட்ல இருக்கற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வீடியோ காட்ற அந்த மாதிரி தான் என்ன கேக்குறான். அப்ப இவர் யாரு? இது வந்து கண்டிப்பா இதுல ஆக்ஷன் ஆக்சுவலா அந்த கட்சியில இவரை வந்து மோசமா பேசுறதுக்காகவே வந்து வச்சிருக்காங்க. ஸ்டாலின் சார் கூட போட்டோ போட்டிருக்கான். அப்ப எந்த மாதிரி பேசணும்ன்ற ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? நம்ம யார் கூட போட்டோ போட்டிருக்கோன்னு இவங்க என்னதான் இருந்தாலும் இவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் தலைவர் போட்டோ வச்சு இப்படி பேசலாமான்றதுதான் எங்க கேள்வி. பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி இதெல்லாம் பேசிட்டு பெண்கள் பயங்கர பாதுகாப்பா இருந்தோம் சார். அதனாலதான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். டிஎம்கேல இருந்து ஒருத்தர் இப்படி பேசிருக்காரு அப்படின்னு சொல்லி வீடியோ காட்டுறோம், நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சமூக நீதி, சம உரிமை, பெண்கள் பாதுகாப்பு இவ்வளவு பேசுறவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் பெண்களை வந்து தனிநபர் தாக்குதல், பெண்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன், ஸ்லட் ஷேமிங் பண்ற ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு வச்சு கையெல்லாம் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாங்க. என் பேரு ஆர்த்தி விஷால். நானும் இந்த நபர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் போராடுவோம். என் பேரு ஆர்த்தி. நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டா சில மாதங்களா வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டா ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு டீம்ல இருந்து சரண் ஜெயராமன் அப்படின்ற ஒருத்தர் தனி நபர் வந்து எங்களை வந்து ரொம்ப எங்க எல்லாரையுமே வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குது. இன்னொன்னு உங்களை பார்த்தா நான் கண்டிப்பா அடிப்பேன்ற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாவும் இருக்கு. எங்களுக்கு சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு எங்களை வந்து தள்ளி விடுறாரு அவரு. இன்னொன்னு பெண்களை வந்து இந்த வார்த்தை தான் பேசணும் பொதுவெளியில அப்படின்ற ஒரு வரமுறையே கிடையாது. என்ன வார்த்தை வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதனால அவர் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கோம் சார். அவர் பேர் வந்து சரண் ஜெயராமன். இதுதான் அவரோட போட்டோ, இது அவருடைய ஐடி. இவரோட ஐடியில நீங்க போய் பார்த்து அந்த வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நீங்க வந்து உங்களோட டிவியில போடும்போது பீப் இல்லாம உங்களால போட முடிஞ்சதுன்னா நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து பொதுவெளியில போடும்போது பீப் இல்லாம உங்களால போட முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகள், அதுவும் லேடிஸ் பாக்குறது கிடையாது, அத்தனை கேவலமான வார்த்தைகள் எங்களால வந்து அது காது கொடுத்து கேட்க முடியல. இது வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ஷேர் ஆகுது. அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கனால அந்த டீம்ல வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க பர்சனலா எங்களுக்கு மெசேஜ் பண்ணி அது வேற எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகுது. அவங்களுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, இவன் வீடியோ போட்ட உடனே அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் எங்களோட போட்டோஸ் எடுத்து போட்டு அதையே மார்க் பண்ணி அதை எங்களுக்கே ஸ்டோரியா வச்சு எங்களை வந்து டேக் பண்றாங்க. அப்ப லட்சக்கணக்கான பேர் வந்து எங்களை அசிங்கமா பேசுறத பாக்கும்போது எங்களுக்கு லேடிஸ் வந்து ரொம்ப கேவலமா, அது எப்படி சொல்றதுனே தெரியல சார். எங்களால நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். எங்க பேஜ்ல இருக்க வீடியோஸ் நீங்க எதை வேணா எடுத்து போடுங்க. யாரையும் தனிநபர் தாக்குதல் பண்ணது கிடையாது. கட்சி சம்பந்தமா பேசுறோம், இல்ல எந்த கொள்கை இருக்கோ அதை பத்தி பேசுறோம். ஆனா இந்த ஒரு நபர் மட்டும் தனிநபர் தாக்குதல், அதுவும் பெண்களை வந்து மிகவும் கேவலமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காரு. சோ அது கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் சார். இப்ப சார் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணாலே அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க, அவ்வளவுதான்.
தாவேகாக்கு சப்போர்ட் பண்றோம்னா நான் ஒரு விஷயத்த போடுறேன்னா நீ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் போடு, அதை நாங்க வேண்டாம்னு சொல்ல. ஆனா நீ அதுல என்னோட கேரக்டர் கொண்டு வந்து பேசும்போது அவனும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்துல என்னோட கேரக்டரை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அந்த இடத்துல பொதுவெளியில வந்து என்னோட கேரக்டரை வச்சு அவன் பேசுறான் சார்.